ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியின் பீம ஷகி யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதந்தோறும் ரூபாய் 7,000 மானியமாக வழங்குறாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், விண்ணப்பம் செய்வது எப்படி, தகுதியானவர்கள்லாம் யார் யார் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மத்திய அரசு சார்பாக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பீம சகி யோஜனா என்ற திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எல்ஐசி ஒரு திட்டமாகும். அதாவது எல்ஐசியோட பாலிசி திட்டமாகும். இதில் நீங்கள் ஒரு ஆஃபீஸராக நீங்கள் பணியாற்ற முடியும். இது முழுக்க முழுக்க பெண்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு மத்திய அரசின் திட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுவதும் நடைமுறையில் உள்ளது. இதுக்கு தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் இந்த எல்ஐசி ஏஜென்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு வருமானம் ரூபாய் 7,000, அதாவது மாதம் ரூபாய் 7,000 முதல் ஆண்டில் கிடைக்கும். 2ஆம் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000, 3ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் 5,000 என 3 வருடங்களுக்கு உங்களுக்கு வழங்கப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கு இன்சென்டிவ் உண்டு. நீங்கள் ஒரு பாலிசியை உங்களுக்கு ஒரு 10 பாலிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவாக உங்களுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்களை ஊக்குவிக்கும் வகையாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரதம மந்திரியின் பீம சகி யோஜனா என்ற திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் எப்படி நீங்கள் சேரணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய எல்ஐசி அலுவலகத்தை அணுகி இந்த மாதிரி பீம சகி யோஜனாவில் நான் சேர விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஃபோட்டோ, இது போன்ற ஒரு சில டாக்குமெண்டேஷன்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது 3 வருட ஸ்கீமு. ஸோ அதை தாண்டி நீங்கள் 3 வருடத்துக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஏடிஓ என்று அழைக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் என்ற போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த திட்டத்தின் கீழ் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. ஸோ இது நீங்கள் எல்ஐசி ஆஃபீஸில் ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு நிரந்தர வேலையாகவும் கூட வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரியும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. தற்போது 3 வருட பணிக்காலத்துக்கு மத்திய அரசு ஆள் எடுத்துக்கொண்டு இருக்கிறதாக தகவலானது வெளியாகியுள்ளது. ஸோ இது போன்ற அடுத்தடுத்து பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.